ஸோ இந்த ஆடியோவில் நட்சத்திரத்தின் தன்மைகளோட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். விசாகத்தின் தன்மைகள் போட்டுக்கோங்க. பெயர் வந்து விசாகம், தோற்றம் வந்து சக்கரம் போன்றது, அதிதேவதை வந்து இந்திரன் அக்னி, அதிபதி வந்து குரு, தசா ஆண்டுகள் வந்து 16 ஆண்டுகள், பாலினம் வந்து ஆண், நிறம் வந்து சிகப்பு, கணம் வந்து ராட்சச கணம், மிருகம் வந்து பெண் புலி, பறவை வந்து செங்குருவி, மரம் வந்து வினாமரம், வி 2 சுழினா மரம், வினாமரம், நாடி வந்து சிலைத்தும நாடி, ரஜ்ஜு வந்து வயிறு. வேதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம். வலவோட்டு நட்சத்திரமா இடவோட்டு நட்சத்திரமா நம்ம பேசுவோம் இல்லைங்களா, இது வந்து இடவோட்டு நட்சத்திரம். பார்வை வந்து கீழ்நோக்கு நாள். அமுத நாடி வந்து 8 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள், விஷ நாடி வந்து 14 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள். இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவங்க யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. வேறு பெயர்கள் வந்து வைகாசி, முந்து நாள், இந்து முந்து நாள், காற்று, கலகு, முரம் அப்படின்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுஷத்தின் தன்மைகள். பெயர் வந்து அனுஷம், தோற்றம் வந்து புஷ்ப வடிவம், அதாவது குடை வடிவம் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதிதேவதை மித்ரன், அதிபதி சனி, தச ஆண்டுகள் வந்து 19 ஆண்டுகள், பாலினம் வந்து ஆண், நிறம் வந்து வெண்மை, கணம் வந்து தேவகணம், மிருகம் வந்து பெண்மான், பறவை வந்து வானம்பாடி, மரம் வந்து மகிழ மரம், நாடி பித்த நாடி, ரஜ்ஜு வந்து தொடை, வேதி வந்து பரணி. வலவோட்டு நட்சத்திரமா இடவோட்டு நட்சத்திரமானதுக்கு இது வந்து இடவோட்டு நட்சத்திரம். பார்வை சமநோக்கு நாள். அமுத நாடி வந்து 4 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள், விஷநாடி வந்து 10 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள். இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர் புராண காலத்தில் யாரும் இல்லை. ஸோ இதோட வேறு பெயர்கள் வந்து பரந்தை, மித்ரநாள், தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட அனுஷம் நட்சத்திரம் முடிஞ்சது. அடுத்து கேட்டை நட்சத்திரத்தின் தன்மைகள். பெயர் வந்து கேட்டை, தோற்றம் வந்து குண்டுல வடுவம், அதிதேவதை வந்து இந்திரன், அதிபதி வந்து புதன், தசா ஆண்டுகள் 17 ஆண்டுகள், பாலினம் வந்து பெண், நிறம் வந்து வெண்மை, கணம் ராட்சச கணம், மிருகம் ஆண்மான், பறவை வந்து சாதக பட்சி, மரம் வந்து பராய் மரம், நாடி வாத நாடி, ரஜ்ஜு வந்து பாதம், வேதி வந்து அசுவதி. வலவோட்டு நட்சத்திரமா இடவோட்டு நட்சத்திரமா நம்ம பேசுவோம் இல்லைங்களா, இது வந்து இடவோட்டு நட்சத்திரம். பார்வை வந்து சமநோக்கு நாள். அமுத நாடி வந்து 8 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள், விஷநாடி வந்து 14 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள். இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவங்க புராண காலத்தில் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதோட வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேட்டை, எரிதழல், வேதி, சித்திரை நாள், கேட்டைன்னு போட்டுக்கோங்க. ஸோ கேட்டை முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூலத்தின் தன்மைகள். பெயர் வந்து மூலம், தோற்றம் வந்து அங்குசம் போன்றது, அதிதேவதை வந்து நிருருதி, அதாவது நீ ரு தி, இந்த ரூபாய்க்கு வரும் இல்லைங்களா, அந்த ரூ போட்டுட்டு நீ ரு தி, நிருதி. அதிபதி வந்து கேது, தசா ஆண்டுகள் வந்து 7 ஆண்டுகள், பாலினம் அலித்தன்மை, நிறம் வந்து கருப்பு, கணம் வந்து ராட்சச கணம், மிருகம் பெண்ணாய், பறவை வந்து செம்பருத்தி, மரம் வந்து மரம், மரம், மராட்டி போடுவோம் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டர் மட்டும் போட்டுட்டு மரம் பின்னாடி சேர்த்துக்கோங்க. நாடி வந்து வாத நாடி, ரஜ்ஜு வந்து பாதம், வேதி நட்சத்திரம் வந்து ஆயில்யம். வலவோட்டு நட்சத்திரமா இடவோட்டு நட்சத்திரமானா இது வந்து வடவோட்டு நட்சத்திரம். பார்வை வந்து கீழ்நோக்கு நாள். அடுத்து அமுத நாடி வந்து 14 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள், விஷநாடி வந்து 20 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள் அப்படின்பாங்க. இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவங்க புராண காலத்தில் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொக்கு, தேட்கடை, குருகு, சிலை, ஆணி, வில் அப்படின்ற மாதிரி வருது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பூரட்டாதியின் தன்மைகள் போட்டுக்கோங்க. ஸோ பெயர் வந்து பூராடம், தோற்றம் வந்து அரை வட்ட சந்திரன், அதிதேவதை வருணன், அதிபதி சுக்கிரன், தசா ஆண்டுகள் 20 ஆண்டுகள், பாலினம் வந்து பெண், நிறம் வெண்மை, கணம் மனித கணம்,
மிருகம் வந்து ஆண் குரங்கு, பறவை வந்து கௌதாரி, மரம் வஞ்சி மரம், நாடி பித்த நாடி, ரஜ்ஜு வந்து தொடை. அடுத்து வேதை வந்து பூசம். வளவோட்டு நட்சத்திரமா இடவோட்டு நட்சத்திரமான்றீங்களா? இது வந்து வளவோட்டு நட்சத்திரம். பார்வை வந்து கீழ்நோக்கு நாள் போட்டுக்கோங்க. அடுத்து அமுத நாடி வந்து 14 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள் வரும். விஷ நாடி 24 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள். அடுத்து வந்து இதோட நட்சத்திரத்தில் தோன்றிய புராண காலத்தில் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வேறு பெயர்கள் வந்து உடை, குலம்,